பாம்பே பஜார் பார்வையாளர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதம் 2025 மீனராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? உண்மையிலே சொல்லணும்னா எல்லா தரப்பு மீனராசிக்காரங்களுக்கும் இப்போ இந்த 2 மாத கோச்சார நிலை அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லைங்க. உங்களுடைய 8ஆம் அதிபதி உச்சமாக ராசியில் இருக்கிறாரு. உங்களுடைய 6ஆம் அதிபதி உச்சமாகி 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்காரு. உண்மையிலே சாதகமில்லாத நிலை. இளையவர்களாக இருந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வண்டி வாகனம் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் கவனமாக இருங்க. குறிப்பாக கண்ணு மாதிரியான அமைப்புகளில் இந்த 6ஆம் அதிபதி உச்சமாக 2ஆம் இடத்துல இருந்தால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் சார்ந்த நோய்கள் வரும். இது எல்லா வயதினருக்கும் வரும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு ஒரு முறையாவது அப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற விஷயங்கள் இந்த மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க. ராசிநாதனும் அப்படி சனியின் பார்வையில் பாபத்துவ அமைப்பு தான். இந்த தன்மையில் 6-8 வலுத்துட்டாலே நீங்களாவே கடனில் மாட்டிக்க போகிறீங்க, நீங்களாவே பிரச்சனைகளில் மாட்டிக்க போகிறீங்க. வம்பு வழக்கு சார்ந்த அமைப்புகள் வரப்போது, நோய் வரப்போகுதுன்ற மாதிரியான சாதகமான நிலை இல்லாத நிலை தான் அடுத்து அந்த மே மாதம் வரைக்கும். மே மாதத்தில் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படியே கொஞ்சம் 4ஆம் இடத்துல போகிறது ஒரு நல்ல அமைப்பு. இடமாற்றம், வெளிநாடு, வெளி மாநிலம்ன்ற மாதிரியான நல்ல தன்மை இருந்தாலும் ஆகாத அத்தனை கிரகமும் இப்போ அப்படியே வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு மாதிரி சாதகம் இல்லைங்க. உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் அப்படியே நீச்ச அமைப்புகள் இருப்பார். அவருக்கும் முறையான நீச்ச பங்க அமைப்பு இல்லை. இந்த தன்மையில் இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் கவனமாக இருங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் மாதிரியான அமைப்புகளில் கவனமாக இருங்க. இளைய பருவத்தினர் இந்த மோட்டரில் வண்டி வாகனத்தில் ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கிறீங்க, வேகமாக ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா இந்த அமைப்புகள் சற்று அப்படியே ஒரு மாதிரி சாதகமில்லாத நிலை மாதிரி இருக்கும். ஏதாவது நோய் இருக்குங்க அப்படின்னாக்கா தயவு செய்து நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். இங்கே விளக்கு போட்டாங்க, அங்கே விளக்கு போட்டாங்கன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாருன்றதை நிதர்சனமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அடுத்த ஒரு 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லிடலாம். ராசிநாதனும் பலவீனமாக இருக்காரு, ராசியும் பலவீனமாக இருக்கு. 7.5 சனியோட ஜென்ம சனியும் தொடங்கியாச்சு. ஜென்ம சனி தொடங்கினதுல நைட்டு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, வேலைக்கு போக முடியல, வேலை இடத்துல பிரச்சனை, வேலை இடங்கள்ல சங்கடம், காதல் கணவன் மணி உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை வந்துடுது, வேலை இடத்துல பிரச்சனை வந்துடுது, எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. கடன் அப்படியே அதிகமாகிக்கிட்டே போகுது. இவருக்கு கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டாரு, அவருக்கு பணத்தை கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டாரு, கொடுப்பாரா இல்லையானே தெரியல, கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். இப்பொழுதுலேருந்தே ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 3வது நபரை குடும்பத்துக்குள்ளே விடுறதோ, வண்டி வாகனத்தில் அகல கால் வச்சு நான் இந்த வண்டி வாங்கிடுறேங்க, நான் அந்த பங்களா ஹவுஸ் வாங்கிடுறேங்கன்ற மாதிரியான சில அமைப்புகளை கவனமாக பார்த்துக்குங்க. எதிலும் அகல கால் வைக்க வேணாம். அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தையை விட்டுறாதீங்க. வேலை இடத்துல சில சாதகம் இல்லாத நிலை, மனசை புண்படுத்துகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறத தவிர நமக்கு வேறு வழி இல்லைங்க. வேலையை தூக்கி போட்டு எதுவும் வந்தீங்கன்னாக்கா அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நல்ல வேலை அமைப்பு இருக்காது. இது குறிப்பிட்ட சில பேருக்கான ஆமாங்க. ஆனாலும் அடுத்தடுத்த அமைப்புகளில் ஜென்ம சனியில் திருமணம் பண்ணலாமா? தாராளமாக. தசாபுத்தி ஒத்துழைக்கிற அமைப்புகளில் ஜென்ம சனியில் திருமணம் செய்யலாம். அதுக்கெல்லாம் தடை கிடையாது. திருமண அமைப்பு செய்யலாம். இந்த மாதத்துலேருந்து என்னன்னாக்கா அப்படியே நகர்ந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இடம் மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் மாதிரியான அமைப்பு. இந்த வேலை மாற்றம் மட்டும் தயவு செஞ்சு இன்னொரு இடத்துல வேலை இருக்கும்போது மட்டும் மாற்றிக்கங்க. வெளிநாடு, வெளிமாநில அமைப்புகளில் மேன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாரு, 8-12 வலுக்க போகுது. இந்த அமைப்புகளில் நான் வெளிநாட்டுக்கு போகிறேங்க, பக்கத்து நாட்டுக்கு போகிறேங்க, பக்கத்து மாநிலத்துக்கு போகிறேன்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒரு வகையில் குரு 8ஆம் இடத்தை பார்க்க தொடங்கினாருனாலும் கூட கெடுபலன்கள் கட்டுக்குள்ளே இருக்குமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கெடுபலன்கள் ஜென்ம சனியிலெல்லாம் பெருசான நல்ல பலன்கள் நடக்காதுங்க. மனதை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு மாதிரி கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்னடாது நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, தொட்டது எதுவும் தொடங்கக்கூடிய அமைப்பு இல்லாத நிலை. நண்பர்களோடு கூட்டு முயற்சி செஞ்சு எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாற்றி பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியான சில அமைப்பு. இந்த ஸ்கேமில் போட்டால், அந்த ஸ்கேமில் போட்டால், அப்படியே அவர் புலனத்தை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாருன்ற மாதிரியான அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தன்மைகள் அத்தனையும் அடுத்தடுத்து நிதர்சனம் உங்களை சுற்றி என்ன நடக்குது, காதலில் ஒரு நாள் ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் புரிய வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த மாதிரியான ஒரு சுமாரான அமைப்பு இருக்கும். அகலக்கால் வைக்காதீங்க, நிதர்சனத்தை எக்ஸெப்ட் பண்ணிக்கங்க. நடக்கிறது தான் நடக்கும்ன்றது அடுத்த ஒரு சில அமைப்புகளில் புரிய வரும். இந்த ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 2025 வரக்கூடிய சந்திராஷ்டமனால் இன்னும் இருக்கக்கூடிய மனதை உங்களுக்கு அப்படியே டல் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தேவையில்லாத அறிமுகங்களை கொண்டுட்டு வரக்கூடிய அமைப்பு. யாரோட சேர்ந்து எதை செய்யக்கூடாதோ அதை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துவாங்களோ இந்த மாதிரியான தொடர்புகள், நட்புகள், உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் கவனமாக இருங்க. காதல் விவகாரங்களில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. பெற்றோர்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பிள்ளைகளுடைய கவனம் சிதறக்கூடிய அமைப்பு இருக்கும். சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடக்கும்பொழுது மிகுந்த கவனமாக இருந்துக்குங்க. ஆரோக்கியம், விளையாட்டு, வண்டி வாகன அமைப்புகள், குழந்தைகள் அமைப்புகளில் கவனமாக இருங்க. மத்தியம வயதில் இருக்கிறவங்க காதல், குடும்பம், வேலை அமைப்புகளில் கவனமாக இருங்க. வயதானவர்களாக இருக்கீங்க, குடும்ப அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளும் சரி, ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளும் கொஞ்சம் சாதகம் இல்லை. 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார்ல, ஒரு மாதிரி சாதகம் இல்லாத தன்மை. எதிர்பாலினத்துக்கு ஆரோக்கிய பிரச்சனை வர்றது. எதிர்பாலினம் உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் உங்களோட கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ நீங்கள் யாராக வேணாலும் இருந்தாலும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான ஒரு கோச்சார நிலை ஒரு டெம்பரரியாக 2 மாதம் இருக்குன்றதுனால
சற்று கவனமாக பண தேவைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரியான சில விஷயங்களை கொடுத்து இந்த ஏப்ரல் மாதம் அப்படியே உங்களை வழி நடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு மிதமான பலன் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே எல்லா வயது மீனராசிக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் 2025 நிச்சயமாக அமையும்.